ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு, இல்லைனா டின்னருக்கு வந்து ஈஸியாக செய்யணுன்னாலும் இந்த சாதத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. பிகினர்ஸ்க்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அகலமான குக்கர் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரைஸை வந்து குக்கரில் விசில் போட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி குக்கரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் கிராம்பு ஒரு 3-4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை ஒன்று. இது கூடவே பார்த்திங்கன்னா கல்பாசி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சே லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வாசனையாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த தேங்காய் எண்ணெயோட நெய் ஆட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்ம பிரியாணிக்கெலாம் நல்லா கோல்டன் கலரில் வறுப்போம். அந்த ஸ்டேஜுக்கு வந்து வதக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட், இல்லைனா உருளைக்கிழங்கு, இல்லைனா வந்து பீன்ஸு, உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தக்காளி வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம வந்து இந்த ரைஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா தயிர் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் யாரும் தயிர் சேர்க்க மாட்டாங்க. நான் பர்சனலாக இதில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரை மூடி தேங்காய், மீடியம் சைஸில் உள்ள அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து பிரியாணி செய்கிறோன்னா ஃபுல்லாக வந்து வாட்ரு மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 கப் அளவுக்கு நீங்கள் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குக்கரை விசில் போடுறதா இருந்தால் 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் தம் போடுறதா இருந்துச்சுன்னா 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் விசில் வச்சு தான் எடுக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு. நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது 400 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் லேசாக கொதித்து வரும்ல, அந்த ஸ்டேஜில் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லேசாக கொதித்து வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து அரிசியும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. சூப்பராக வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் விசில் வச்சு தான் எடுத்தேன். எனக்கு சூப்பராக உதிரியாக கிடச்சிது. விசில் வந்து நல்லா நின்னதுக்கு பிறகு நீங்கள் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் கிண்டி கொடுக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கழித்து அதுக்கு பிறகு நீங்கள் கிண்டி கொடுங்க. சாதம் எல்லாமே அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் உடனே கிண்டி கொடுத்தீங்க அப்படின்னா ரைஸ் எல்லாமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கிண்டி கொடுங்க. கரண்டி இந்த மாதிரி ஓரங்களில் விட்டு ரைஸ் அந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து உடையாமல் நமக்கு நல்லா வரும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி இல்லைன்னா மஷ்ரூம் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரை கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.